இது எங்கே தொடங்கிச்சு அப்படின்னா, திருச்சியில் ஒரு ஓரமாக ஒரு மொபைல் ஷாப்பில் நின்று ஒரு சீரியலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி எனக்கும் வரணும், நடிக்கணும், அவார்டு வாங்கணுன்றது ஒரு கனவாக இருந்தது. எத்தனையோ கலைஞர்களுடைய கனவு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் அந்த அரங்கமே வந்து நம்மளுடைய பேர் வந்து ஒலிக்காதா அப்படின்னு எத்தனையோ நடிகர்களோட கனவு இருக்குது. அந்த இடத்துல வந்து இப்போ என்னுடைய பேர் ஒலிச்சு நான் ஸ்டைலாக நடந்து வந்து மேடை ஏறி இந்த ஒரு அங்கீகாரத்தை வாங்குறதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை. ஒவ்வொரு சீனையுமே வந்து ஒவ்வொருத்தரும் ரசிக்கும்படியாக பார்த்து பார்த்து செதுக்கக்கூடிய என்னுடைய இயக்குனர் தான் முக்கிய காரணம் இதை நான் வாங்குறதுக்கு. மேலும் ஏதோ ஒரு தைரியத்தில் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். சென்னையில் யாருமே எனக்கு பெருசாக சினிமாக்காரங்களையோ மீடியாக்காரங்களையோ யாருமே தெரியாது, பழக்கமோ உறவோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி வந்து என்ன ஏதோ ஒரு புள்ளியில் வந்து ஆரம்பித்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பாலாஜி அப்படின்றவர் தான் எனக்கு முதல்ல ஒரு சீரியல் வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அவர் வந்து மித்துன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்டோட நம்பர் கொடுத்தாரு. மித்துன் வந்து ஜெயசீலன் அப்படின்ற ஒருத்தரோட நம்பர் கொடுத்தாரு. ஜெயசீலன் வந்து தனசேகர் அப்படின்ற ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய விகடன் குடும்பத்துக்கும் என்னுடைய சக நடிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் தனசேகர் யார், ஜெயசீலன் யார், மிதுன் யார், பாலாஜி யார் அப்படின்னு. ஸோ எங்கேயோ தொடங்கின ஒரு புள்ளியில் தொடங்கின ஒரு விஷயம் இப்போ அது ஒரு கரெக்டான ஒரு ஓவியமாக அது இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு நான் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. என் கூட நடிக்கிற சக கலைஞர்களாகட்டும், எப்பயுமே வந்து தலையில் வந்து டென்ஷனோட நெருப்பு வச்ச மாதிரியே வந்து சுற்றிட்டு இருக்க டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஷெட்யூல் டைரக்டர், மேனேஜர், இயக்குனர், கேமராமேன், இப்படி எல்லாருமே அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன் ஒழுங்காக. விருது வந்து அவங்க எல்லாருடைய கரங்களாலும் நான் வாங்கினதாக நினச்சிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் விகடன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எமோஷன்ஸ் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ உங்கள் கையில் அவார்டு இருக்குது, அதே ஹாப்பினஸோட யூ கேன் கீப் க்ரோயிங். ஸோ இது வந்து எனக்கு வந்து முடிவில்லை, இது வந்து ஒரு தொடக்கம். இதை வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே மாதிரி சினிமாவுக்கும் நான் வந்து ஒரு விருது வாங்கணும் இதே மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன்.